வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம லாயருடைய லக்ஸரியா சீரிஸ் மாடல் தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் லாயர்ல லான்ச் பண்ணிருக்கிற இந்த லக்ஸரியா சீரிஸ்ல என்னென்ன மாடல் இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். அண்ட் தென் ஒரே இடத்துல நீங்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த வாட்டி நம்மளுடைய லக்ஸரியா கலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் மாடல் இந்த ஸ்டன்னர் மாடல். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டெல்லாரோட கிரேஸ் அப்படிங்கிற இந்த ஓவல் டிசைன்ல உள்ள இந்த மாடல். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெல்லாரோட ஆர்ட் அப்படிங்கிற இந்த மாடல். அண்ட் தென் நம்மளுடைய அந்த பேனலோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்டைலஸ் அப்படிங்கிற மாடல். இந்த 4 மாடல்ல நம்ம இப்போ பார்க்க போறது இந்த ஸ்டன்னர் அப்படிங்கிற மாடல். இந்த ஸ்டன்னர் மாடல்ல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் தென் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு 7-8 ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க எந்த பிராண்ட்லயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏசி நான் ஒவ்வொரு முறையுமே ஆன் பண்ணும்போது இந்த பேனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேனல் வந்து அப்படியே கீழே டவுன் ஆயிடும். அண்ட் அகைன் நான் ஆன் பண்ணும்போது இந்த பேனல் இந்த ஃபேஸியா அகைன் வந்து மேல போக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து பாக்குறதுக்கே ஒரு பிரீமியமான ஒரு லுக்கை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டன்னர் மாடல்ல இந்த டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இன்ரி ஏஐ 3D சென்சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ரி ஏஐ 3D சென்சார் யூஸ் பண்றாங்க. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏசில உள்ள அந்த ஸ்பெஷல் சென்சார் அந்த இன்ரி 3D ஏஐ சென்சார் என்ன பண்ணுனா, அண்ட் தென் நம்ம ரூம்ல நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம மேல மட்டும்தான் இந்த ஏத்ரோங்கிறத நமக்கு த்ரோ பண்ணிட்டே இருக்கும். மற்ற இடங்களை வந்து இன்டைரக்ட் கூலிங் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் தென் இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் மீ அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா கொடுக்குறோம். அடுத்து இந்த மாடல் இருக்கிற சேம் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் மீ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ். வீட்டுல வந்து எல்டர் பீப்புள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, டைரக்டா கூலிங் அப்படின்னு போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷிவரிங் பிரச்சனை வரது சான்சஸ் இருக்கு, ஈவன் பெரிய சம்மர்ல கூட. அது மாதிரி சமயத்துல இந்த மாடல்ல உள்ள அந்த மிஸ் மீ ஃபங்க்ஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் மேல வந்து டைரக்ட் ஏத்ரோ படவே படாது, இன்டைரக்ட் கூலிங் மட்டும் தான் பட்டு இருக்கும். அந்த ஷிவரிங் ப்ராப்ளம் உள்ள எல்டர் பீப்புள் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இது ரொம்ப சூட்டபிளான ஒரு ஏசியா இருக்கும். அண்ட் தேர்ட் இந்த மாடல் ஆப்ஷன் ரிடக்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஏசி நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும் அண்ட் தென் ஒரு அர்ஜென்ட் போன் கால் வெளியில போறோம் அப்படின்னா இந்த ஏசி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா இதோட டன்னேஜ் வந்து 0.6 மாத்தும். அது மட்டும் இல்ல இந்த ஏசி ஒரு ஏசி ரெண்டாயிட்டு இருக்க ஒரு 16 மினிட்ஸ் ரூம்ல ஆளே இல்ல செட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏசி ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். இது வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு பவர் சேவிங்காக கொடுக்குற இந்த ஃபீச்சர்ஸ். சோ இது வந்து நம்மளுடைய அடுத்த ஃபீச்சர். அது இல்லாம இல்ல பிரசன்ஸ் டிடெக்ஷனும் இருக்கு. ஒருவேளை ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு நீங்க ரூம்குள்ள வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏசி அதை சென்ஸ் பண்ணிக்கும். நீங்க ரிமோட்ல ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இதுவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது இதுல இருக்குல்ல இன்னொரு முக்கியமான ஃபீச்சர். அண்ட் தென் இந்த மாடல் வந்து டைரக்ட் வாய்ஸ் கமாண்ட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. பொதுவா ஏசி ஆப்ரேட் பண்றதுக்கு ரிமோட் மட்டும் தான் தேவைப்படும். பட் இந்த மாடல் ரிமோட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் உங்க வாய்ஸ் மூலமாவே இந்த ஏசி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அந்த வேக்கப் வேர்டு வந்து ஹலோ லாய்டு. இந்த வேர்டு சொல்லிட்டு ஹலோ லாய்ட் டர்ன் ஆன் ஏசி, ஹலோ லாய்ட் டர்ன் ஆஃப் ஏசி, ஹலோ லாய்ட் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், ரெடியூஸ் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் ஃபேன் ஸ்பீட், ரெடியூஸ் ஃபேன் ஸ்பீட், இது மாதிரி ஒட்டுமொத்த ஏசியுமே உங்களுடைய ஜஸ்ட் வாய்ஸ் மூலமாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் இந்த மாடல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம இருக்கிற அந்த ரூம் எப்பவுமே பிளசண்டா இருக்கணும் பாத்தீங்களா. சோ அதுக்காக இந்த மாடல கொடுக்குற இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆம்பிலைட் டெக்னாலஜி. சோ இப்ப நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா இதுல ஒரு பர்பிள் கலர் லைட்டா உங்களுக்கு மிக்ஸ் ஆகுறது தெரியும். பட் இந்த கலர்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு மாத்திக்க முடியும். ஈவன் ப்ளூ கலர் நீங்க மாத்திக்கலாம், ஈவன் ரெட் கலர் மாத்த முடியும், கிரீன் கலர், பிங்க் கலர். சோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்க மாத்தி வச்சிருந்தீங்க ஒட்டுமொத்தமா இந்த பேனல்ல. சோ இதுல இடன் எல்இடி ஆம்பிலைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் மூலமாவே மாத்திக்க முடியும். அரௌண்ட் 21 சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கு. இது என்ன கலர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த விஷயம் இந்த மாடல கொடுக்குறோம். அண்ட் இந்த மாடல CO2 அலர்ட் இருக்கு. சொன்னா நீங்க வந்து நம்பவே மாட்டீங்க. ஒருவேளை நம்ம இருக்கிற ரூம்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிடுச்சுன்னா அது இந்த ஏசி நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். எப்படி எல்லாம் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும். அண்ட் தென் இந்த மாடலோட டிஸ்பிளே எல்லாமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த பேனல் ஃபுல்லா ரெட் கலர் லைட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இந்த ஏசில இருந்து அலாரம் சவுண்டும் வர ஆரம்பிச்சிடும். இது CO2 அலர்ட். அதே மாதிரி ஏசி ரன்னிங் ஆயிட்டு இருக்க சமயத்துல அந்த ஏசியோட ரூம் யாராவது டோர் ஓபன் பண்ணி வச்சாங்கன்னா அதையும் வந்து இந்த மாடல் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். சோ டோர் ஓபன் ஆகிற ஃபீச்சர்ஸ்மே இந்த மாடல் கொடுத்திருக்காங்க. இந்த ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் இந்த ஏசியோட இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லாய்டு ஓன் மேனுஃபேக்சரிங். அண்ட் இவ்வளவு ஃபீச்சர்ஸோட ஒரு பிளாக்ஷிப் மாடல் இது வரைக்குமே எந்த மாடலுமே கொடுத்தது கிடையாது. சோ இந்த ஏசி வந்து நமக்கு 5 இயர்ஸ் வந்து ஆல் காம்பனன்ட்ஸ் வாரண்டியோட வந்துடும். 10 இயர்ஸ் கம்ப்ரசிவ் வாரண்டியுமே இந்த மாடல் இருக்கு. இன்கேஸ் இந்த மாடல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் தென் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நியரஸ்ட் எல்லா பெரிய ஷோரூம்ஸ்க்குமே நீங்க இந்த மாடல டிஸ்பிளே பார்க்க முடியும். அண்ட் தென் அங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த மாடல் எல்லாமே இந்த சீசன் 2025 இந்த மார்ச் மந்த் அண்ட் தென் கமிங் மந்த் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் இன்ஸ்டலேஷன் இந்த மாடல் எல்லாமே கிடைக்கும். இந்த மாடல்ல உள்ள பியூரிஃபிகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல உள்ள பியூரிஃபிகேஷன் ரொம்ப அட்வான்ஸ்ட் பியூரிஃபிகேஷன். மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இதுல யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா டெக்னாலஜி அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி டைம் நீங்க ஏசி ஆன் பண்ணும்போது இந்த பிளாஸ்மா டெக்னாலஜி ரன் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுல இருந்து வர அயான்ஸ் ரூம் உள்ள மைக்ரோப்ஸ் ஈவன் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இது எல்லாமே அப் டு 99.99% கில் பண்ணி எடுத்துரும். இந்த பிளாஸ்மாவோட அட்வான்டேஜஸ் அது.
அண்ட் செகண்ட் இதுல யூஸ் பண்றது வந்து நெகட்டிவ் அயன் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரூம்ல உள்ள பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், PM2.5 மாதிரியான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவா இருந்தாலுமே அது எல்லாமே அப்சர்வ் பண்ணும், சார்ஜ் பண்ணி விட்டுரும். சோ உங்களோட ரூம்ல வந்து பொல்யூஷன்ஸ் இருக்கிறது டோட்டலா இது ஸ்டாப் பண்ணும். அண்ட் தேர்ட் என்ன பார்க்கும்போது இதுல ஆன்டிவைரல் டஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்றாங்க இன்சைட் ஆஃப் ஏர் கண்டிஷனர். சோ ரூம்ல உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அரெஸ்ட் பண்ற அதே சமயத்துல ஈவன் அந்த ஏர்ல நமக்கு ஜெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட அப் டு 99% இதால ரிடக்ஷன் பண்ண முடியும். சோ இது எல்லாமே இந்த மாடல்ல கொடுத்திருக்க ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். ஏசியை யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஏர் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது பழைய ஸ்டைல். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதுல இன்னொரு புதுமையான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம 365 டேஸ் வந்து ஏசி யூஸ் பண்ணலாம். பட் மழை காலங்களையும் குளிர்காலங்களையும் ஏசி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான விண்டர் சீசன் இல்ல உங்களுக்கு ஏர் கண்டிஷனரோட கூலிங் வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஏர் பியூரிஃபையர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாடல்ல ஏசிபி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஏசி கன்வெர்டபிள் டு ஏர் பியூரிஃபையர். சோ நீங்க அந்த மோடு செலக்ட் பண்ணும்போது இண்டோரோட யூனிட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இதோட பியூரிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதோட அவுட்டோர் யூனிட் அதாவது கம்ப்ரஸரோட பார்ட் பாத்தீங்களா அது டோட்டலா ஆஃப் ஆயிடும். சோ உங்களுக்கு அந்த சமயத்துல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் சேவிங் கிடைக்கும். அண்ட் தென் இந்த மாடல் ஒன்லி ஏர் பியூரிஃபையர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெட்டர் ஏர் பியூரிஃபையரோட ரேட்டே வந்து 25,000 30,000 ருபீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏசி வித் ஏர் பியூரிஃபையரோட தான். தேங்க்யூ.